நான் முன்ன சொன்ன மாதிரியே காலச்சேத்ரா ஃபவுண்டேஷனில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 27 வேகன்சி. ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான், வந்து தற்காலிக பணி, டெம்பரரி போஸ்ட்டுக்கு உண்டானது. என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். சோசியாலஜி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், டான்ஸ், பரதநாட்டியம் மியூசிக், கர்நாடிக் மியூசிக், டான்ஸ், பரதநாட்டியம். நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சோசியாலஜிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு வந்து ஒரு போஸ்ட்டு, டான்ஸ் பரதநாட்டியம் மியூசிக் வந்து ஒரு போஸ்ட்டு, கர்நாடிக் மியூசிக்கு ஒரு போஸ்ட்டு, அதேமாரி பரதநாட்டியம் பார்ட் டைமுக்கு ஒரு போஸ்ட்டு, ஃபுல் டைமுக்கு வந்து 2 போஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதேமாரி டிஇஜிடி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, சோஷியல் சயின்ஸ், சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. அதேமாரி எஸ்ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், சோஷியல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து 12 போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் மான்சிஸ்டரி போஸ்ட் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் போட்டிருக்காங்க ஃபுல் டைமு. அதே மான்சிஸ்டரி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் போட்டிருக்காங்க. டோட்டலாக 27 போஸ்ட்டுக்கு உண்டான காலி பணியிடங்கள் இருக்குது. அதேமாதிரி கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கான்கரண்ட் சப்ஜெக்ட் வித் பிஎட்ல முடிச்சிருக்கணுன்றாங்க. அப்புறம் டிஜிடி டிகிரி இன் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் இன் பிஎட்ல முடிச்சிருக்கணுன்றாங்க. எஸ்ஜிடியில் பார்த்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சி வித் பிஎட் முடிச்சிருக்கணுன்றாங்க. இது வந்து நான் சொன்னது வந்து ஃபுல் டைம் டீச்சர்ஸ்க்கு. பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடி சான்ஸ்கிரிட்டில் டிகிரி இன் சான்ஸ்கிரிட் முடிச்சிருக்கணுன்றாங்க. டான்ஸ் டீச்சருக்கு வந்து டிப்ளமோ இன் பரதநாட்டியம் காலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் டிகிரி அண்ட் டான்ஸ் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தாலும் ஓகேன்றாங்க. மியூசிக்கல் டீச்சர் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கர்நாடிக் மியூசிக் ஆஃப் காலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் ஆர் டிகிரி இன் கர்நாடிக் மியூசிக் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டின்றாங்க. அப்புறம் மான்ஸ்டரி செலெக்ஷன் ஃபுல் டைம் டீச்சர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சீனியர் செகண்டரி வித் ஏஎம்ஐ டிப்ளமோ ஃபார் டீச்சர்ஸ் முடிச்சிருக்குன்றாங்க. அப்புறம் மானிஸ்டரி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருக்கணும் அண்டு வித் ஏஎம்ஐ டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகேன்றாங்க. அதுமாதிரி சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஜிடிக்கு வந்து 23,000 ரூபாயிலேருந்து 32,000 வரையும் சொல்லியிருக்காங்க சேலரி பேக்கேஜ். டிஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாயிலேருந்து 27,000 ரூபாய் வரையும் சொல்லியிருக்காங்க. எஸ்ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாயிலேருந்து 25,000 வரையும் சொல்லியிருக்காங்க. அதே டிஜிடி சான்ஸ்கிரிட் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயிலேருந்து 19,000 சொல்லியிருக்காங்க. டான்ஸ் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயிலேருந்து 24,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. மியூசிக் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயிலேருந்து 24,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. மானிஸ்டரி டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயிலேருந்து 23,000 ரூபாய். அதே மானிஸ்டரி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாயிலேருந்து 17,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஸ்ட்ரெயிட் இன்டர்வியூ தான், ரிட்டன் எக்ஸாமும் எதுவும் கிடையாது. அதேமாதிரி இது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டான காலக்ஷேத்ரா.inன்ற வெப்சைட்டில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பிரிண்ட் எடுத்து, இதுதான் அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் காப்பி, இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், பிஜிடியா, எஸ்ஜிடியா, டிஜிடியா, இல்லை அசிஸ்டண்ட்டாக என்ன ஒர்க்குக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ மேலே உங்கள் நேம் எழுதிட்டு, எந்த போஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் எழுதிட்டு உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ், உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் உங்கள் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்ப்ளீட் அட்ரஸ் எழுதுங்க வித் டோர் நம்பர், பின்கோடு முதல் கொண்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் கம்ப்ளீட், இப்போ வரையும் உங்களுக்கு என்ன ஏஜ் முடிஞ்சிருக்கோ அந்த ஏஜ் எழுதுங்க. அதேமாரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எழுதுங்க. செல்ஃப் அட்டாச் காப்பீஸ் வந்து நீங்கள் அந்த என்வலப்பில் அனுப்பும்போது ஒரு 4 காப்பீஸ் எக்ஸ்ட்ரா காப்பி ஃபோட்டோ காப்பி அனுப்புங்க. அதுமாதிரி குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி டிப்ளமோ அந்த கேட்டகரியில் எழுதிட்டே போங்க. எப்போ முடிச்சிங்க, எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கு. அதேமாதிரி இதுக்கு முன்னாடி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுலாம் எங்கே ஒர்க் பண்ணிங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிங்க, என்ன பொசிஷனில் இருந்தீங்க, என்ன சேலரி வாங்கியிருந்தீங்க. அதேமாரி லாங்குவேஜ் கேட்குறாங்க, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், அதில் எழுத படிக்க என்னென்ன லாங்குவேஜ் தெரியுன்றாங்க. இதே ஏஎம்ஐ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எவ்வளோ வருஷம் படிச்சிங்க, என்ன போஸ்ட் படிச்சிங்க, அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எதனா கொடுக்கணும்னு இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ்லாம் எழுதிட்டு கீழே எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க, என்னைக்கு டேட்டு, உங்கள் சைனை போட்டுருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் காப்பியோட என்னென்ன ப்ரூஃப் வைக்கணும்னு சொல்கிறேன். ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, மார்க் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதேமாரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சு இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நான் சொல்கிற அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருங்க. டைரக்ட் காலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன், திருவான்மியூர், சென்னை 41 அட்ரஸ்க்கு அனுப்பணும். அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ரிசீவ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 11/3/2019 அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே ரிசீவ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து அவங்க வெப்சைட்லேயோ இல்லைன்னா உங்களுக்கு காலோ இல்லை மெயிலோ வரும் உங்களுக்கு என்றைக்கு இன்டர்வியூ என்ன எதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் தெரிய வரும். ஒவ்வொரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோம். உங்கள் சப்போர்ட் தேவை. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா கூட போதும்.
அதே மாதிரி நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் ஜாயின் பண்ணிங்க. அதுலேயும் உடனுக்குடன் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதே மாதிரி நம்ம 2 சேனல் ஃப்யூச்சரில் வந்து வேறு கண்டென்ட்ஸ்லாம் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.